துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். பரிசுத்தத்தில் பயங்கரமானவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே உம்மை நன்றியோடு நாங்கள் வாழ்த்தி வணங்கி ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, நீர் எவ்வளவு மகிமையான தேவன், நீர் மகத்துவங்கள் நிறைந்த தேவனாய் இருக்கிறபடியால் உம்மை நன்றியோடு நான் ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, அதிசயங்களை நான் நடப்பிக்கிறவரே, அற்புதங்களை செய்கிறவரே, மகிமையானவைகளை நடப்பிக்கிறவரே, மகிமையானவைகளை செய்கிறவரே, கிருபையின் ஐஸ்வர்ய சம்பந்தரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். நீ ஜீவாதிபதி ஆகிய உம்முடைய பாதங்களை முத்தம் செய்வது எனக்கு மிகுந்த சந்தோஷமாய் இருக்கிறபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, நீர் ஒருவரே எங்களை சுகமாய் தங்கியிருக்க பண்ணுகிறவரும், எங்களை பலப்படுத்துகிறவரும், எங்களை நேசிக்கிறவரும், எங்களிடத்தில் அன்பு கூர்ந்து நன்மைகளை எங்களுக்கு அருளி செய்கிற தேவனமாய் இருக்கிறபடியால் உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். கிருபையில் ஐஸ்வர்ய சம்பந்தரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். உடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்துகிறேன். ராஜரீகம் பண்ணுகிறவரை ஸ்தோத்தரிக்கிறேன். அதிசயங்களை நடப்பிக்கிறவரை ஸ்தோத்தரிக்கிறேன். மகத்துவங்களை நடப்பிக்கிறவரை ஸ்தோத்தரிக்கிறேன். மகா இரக்கம் உள்ளவரை ஸ்தோத்தரிக்கிறேன். தயை உள்ளவரை ஸ்தோத்தரிக்கிறேன். என் மீது அன்பு கொண்டிருக்கிறவரை ஸ்தோத்தரிக்கிறேன். எங்களை பராமரிக்கிறவரை ஸ்தோத்தரிக்கிறேன். எங்களுக்காக யாவையும் செய்து முடித்தவரை ஸ்தோத்தரிக்கிறேன். எங்களுக்காக அதிசயங்களை செய்கிற தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். மகத்துவமான தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். மகிமையில் ஐஸ்வர்ய சம்பந்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். வானாதி வானங்களில் உயர்ந்திருக்கிறவரை ஸ்தோத்தரிக்கிறேன். எங்களை நேசிக்கிற, எங்கள் ராஜரீகம் பண்ணுகிற எங்கள் தேவனாகிய கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். மகிமையானவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். மகத்துவமானவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, உமக்கு நன்றி 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 நன்றி. ஆண்டவரே, நீர் எவ்வளவா எங்கள் மீது அன்பு கொண்டு எங்களை நடத்துகிற தேவனாய் இருக்கிறபடியால் உம்மை நன்றியோடு நான் ஸ்தோத்தரிக்கிறேன். கிருபையில் ஐஸ்வர்ய சம்பந்தரே உம்மை நன்றியோடு நான் ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, உமக்கு நன்றி 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 நன்றி. ஆவியானவரே, நீர் மகிமையுள்ள தேவனாய் இருக்கிறீர். உமக்கு முன்பாக நன்றியோடு நான் ஸ்தோத்தரிக்கிறேன். ஐயா கர்த்தாவே, உமக்கு நன்றி. உம்முடைய பாதங்களை முத்தம் செய்து அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற ஒரு புத்திர சுவிகாரத்தின் ஆவியை எனக்கு தந்து என்னை நடத்துகிற எங்கள் தேவனே, உம்மை நன்றியோடு நான் ஸ்தோத்தரிக்கிறேன். அப்பா, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட காலை வேளையில ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதிக்கிற தெய்வத்துக்கு முன்பாக மகிமைப்படுத்தி துதித்து ஸ்தோத்தரிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவரே, பரலோகத்தின் தேவனானவர் இந்த காலை வேளையில என்னை ஆட்கொண்டு எங்களை வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வருஷத்தின் முதல் ஞாயிறு காலையில நம்மை நோக்கி பார்க்க நீர் எங்களுக்கு பாராட்டி இருக்கிற அநாதி கிருபைக்காக உம்மை நன்றியோடு நான் ஸ்தோத்தரிக்கிறேன். ஐயா, அதிசயங்களை செய்கிறவரே, உம்முடைய பாதங்களை முத்தம் செய்கிறேன். அற்புதங்களை செய்கிறவரே, உம்முடைய பாதங்களை முத்தம் செய்கிறேன். ஆண்டவரே, உமக்கு நன்றி தகப்பனே. பிழையான சேற்றிலிருந்து என்னை எடுத்தவரே, உம்முடைய பாதங்களை முத்தம் செய்கிறேன். கரடுமுரடான பாதைகளில் திரிந்து அலைந்த என்னை தெரிந்து கொண்டு என்னை மீட்டு கொண்டவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். அப்பா, இந்த காலை வேளையில கூட ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஆகிய நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வந்து உம்மை பார்க்கும்படிக்கு நீர் எங்களுக்கு பாராட்டி இருக்கிற உம்முடைய தயவு, நம்முடைய இரக்கம் எவ்வளவு பெரியது என்று பார்க்கும்போது அது எங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தையும் அதிசயமானதாகவும் இருக்கிறது. அப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். ஆண்டவரே, கிருபையில ஐஸ்வர்ய சம்பந்தரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் போற்றுகிறோம். ராஜா, உம்முடைய நாமம் எவ்வளவு மகிமையானது என்று சொல்லி உம்முடைய நாமத்தை நாங்கள் ஆண்டவரே கனப்படுத்துகிறோம்.
நாமத்துக்குரிய எல்லா துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேளையிலேயும் எங்கள் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரித்து, குமாரனாகிய இயேசுவை ஸ்தோத்திரித்து, பரிசுத்த ஆவியானவரை ஸ்தோத்திரித்து நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை நேசிக்கின்ற எங்கள் நல்ல பிதாவே, நம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலையிலே என் இருதயத்தின் தியானமும் என் வாயின் வார்த்தைகளும் பேசுகிற எனக்கும் கேட்கிற ஒவ்வொருவருக்கும் உடைய சமூகத்திலே பிரீதியாய் இருப்பதாக. இந்த வார்த்தையின் வல்லமை என்னை நிரப்பட்டும், எங்களை நிரப்பட்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நடுவில் நல்லவராக, வல்லவராக, போதுமானவராக இருக்கிறார். அவர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார் என்று விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து நாம் கர்த்தருக்கு காத்திருக்கிறதை குறித்து ஆபகூக் 2:3 வைத்து நாம் சிந்தித்து கொண்டு வருகிறோம். குறித்த காலத்திற்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது என்று நாம் இந்த வருடத்தின் வாக்குத்தத்தத்திலிருந்து அதற்கு காத்திரு, அது தாமதிப்பதில்லை, அது தாமதித்தாலும் அது பொய் சொல்லாது, அது நிறைவேறும் என்று அந்த வாக்குத்தத்தத்தினுடைய பொருளை நாம் சிந்தித்து வருகிறோம். கர்த்தருக்கு காத்திருக்கிறதுனால் வருகிற நன்மைகளை நாம் தொடர்ந்து சிந்தித்து வருகிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் தேவனுடைய வார்த்தையை சிந்திக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 38ஆம் சங்கீதம் 15வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். எபி வாசிக்கிறியா? எபி வாசி. சங்கீதம் 38:15. கர்த்தாவே வாசி. கர்த்தாவே உமக்கு காத்திருக்கிறேன், என் தேவனாகிய ஆண்டவரே, நீர் மறு உத்தரவு கொடுப்பீர். ஆமென். கர்த்தாவே உமக்கு காத்திருக்கிறேன், என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் எனக்கு மறு உத்தரவு கொடுப்பீர் என்று சங்கீதக்காரன் தேவனை நோக்கி ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தருக்கு காத்திருக்கும் போது கர்த்தர் நமக்கு மறு உத்தரவு கொடுக்கிறவராயிருக்கிறார். ஆகவே இப்படி கர்த்தருக்கு காத்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் ஒருவரும் கூட கைவிடப்படுவது இல்லை. ஏனென்றால் சங்கீதம் 90:14 சங்கீதம் 90 கன்ஃபியூஷன் ஆயிட்டேன், சாரி. சங்கீதம் 91:14, 15, 16 வாசிமா. அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். கர்த்தருக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் மறு உத்தரவு கொடுத்து அவருடைய ரட்சிப்பை காண்பிப்பார். எப்படிப்பட்ட ரட்சிப்பை காண்பிப்பார்? சங்கீதம் 20:4-5 வாசிக்கும் போது அங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது.
சங்கீதம் 20:4-5 வாசி. அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி அவர் யாரெல்லாம் காத்திருக்கிறாங்களோ அவங்க மன விருப்பத்தின்படி கர்த்தர் தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. அவர்களுடைய ஆலோசனைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவேற்றுவார். நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம். எங்களுடைய தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம். உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. உம்முடைய வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. அவர் கர்த்தர் தாம் கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்பதை அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். தமது வலது கரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமைகளை நமது வலது கரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமையை காண்பித்து தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய ஜெபத்தை கேட்பார். பரிசுத்த வானத்திலிருந்து ஜெபத்தை கேட்பார். கர்த்தருக்கு காத்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை தேவன் அவர்களுக்கு தமது வலதுகரம் செய்யும் வல்லமையின் ரட்சிப்பை காண்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இரண்டாவதாக சங்கீதம் 40:1 நாம் வாசிக்கும் போது அங்கே ஆவியானவர் தெளிவாக எழுதியிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். இதுதான் நம்ம முக்கியமா புரிந்து கொள்ளணும், அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளணும். கர்த்தருக்கு பொறுமையுடன் காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். நம்ம ஆண்டவருக்காக பொறுமையோடு காத்திருக்க. யாக்கோபு இரவெல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில காத்திருந்தான். எப்படிப்பட்ட ஒரு பிரதிஜையோடு காத்திருந்தான்? என்னை ஆசீர்வதித்தாலே ஒழிய நம்மை விட முடியாது என்று உறுதியாக பற்றி கொண்டு காத்திருந்தான். கர்த்தர் உனக்கு எதுவும் நான் பதில் தரமாட்டேன், உன்னை நான் விசாரிக்க மாட்டேன், உன்னை நினைக்க மாட்டேன்னு சொல்லி அவனை தள்ளிவிடவில்லை. மாறாக அவனை ஆசீர்வதித்து யாக்கோப் என்ற பெயரை மாற்றி இஸ்ரவேல் என்று அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆகவே இஸ்ரவேல் என்றால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆசீர்வதிக்கப்பட்டவங்க யாரோ அவங்க எல்லாம் இஸ்ரவேல். ஆகவே இந்த பிரித்தெடுத்த ஒரு அனுபவத்தை அவன் தன் வாழ்க்கையில பெற்றுக் கொள்ளுகிறான். அந்த ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக யாப்போக்கு என்கிற ஆற்றுக்கு மறு பக்கத்தில எல்லாரையும் கடத்துகிறான். எல்லாரையும் கொண்டு போய் அங்க விட்டுட்டு இந்த கரையில வந்து இரவெல்லாம் காத்திருக்கிறார். நமக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம அவர் சமூகத்துல காத்திருக்கிறத தேவன் எதிர்பார்க்கிறார். ஆகவே இப்படிப்பட்ட ஜப நேரங்களிலே நம்முடைய கையில வச்சிருக்கிற மொபைல் போனை ஃபிளைட் மோட்ல போட்டுட்டு 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ அதை நம்ம தொடாம அப்படியே ஜபத்துல இருக்கணும். ஒருவேளை கால் வந்துன்னே இருக்கும்னு சொன்னா நீங்க சைலண்ட்ல போட்டு நம்ம வச்சிடலாம். நம்ம கிட்ட வச்சுக்கிட்டோம்னா அந்த வைப்ரேஷன் நம்மள ரொம்ப வயலட் ஆக்கிடும். அப்படி ஆண்டவர் சமூகத்துல ஜபிக்கிற அந்த நேரத்தை தேவனுக்கு மாத்திரம்தான் கொடுக்கணும். ஏன்னா ஆவியானவர் சொல்லியிருக்கிறார். ஏசாயா 42 அதிகாரம் 7வது 8வது வசனத்தில தெளிவுபடுத்தி இருக்கிறார். வாசிக்கலாம். நம்ம ஏசாயா 42 7 8. கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்து
உம்முடைய கையை பிடித்து உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து உம்மை தற்காத்து உம்மை ஜனத்திற்கு உடன்படிக்கையாகவும் உம்மை ஜனத்திற்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன். ஜாதிகளுக்கு உன்னை ஒளியாகவும் வைக்கிறேன். நான் கர்த்தர், நான் கர்த்தர், இது என் நாமம். இது என் நாமம். என் மகிமையை வேறொருவனுக்கும் என் மகிமையை வேறு ஒருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன். என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடு. ரொம்ப நம்ம அடிக்கோடிட்டு கொள்ள. என் மகிமையை வேறு ஒருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடு. இன்னைக்கு நம்ம எல்லாரு கையிலையும் இந்த ஆண்டி மொபைல் இருக்குது. வச்சுக்க கூடாது என்பது அல்ல, வச்சுக்கிட்டு இருக்கணும். அதே சமயத்துல அதை நாம் பயன்படுத்துகிற விதம் இருக்கிறது. கர்த்தருக்கு காத்திருக்கிற நேரத்துல கர்த்தருக்கு மாத்திரம்தான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அவருக்கு மாத்திரம்தான் எல்லா மகிமை கொடுக்க வேண்டும். எல்லா நாமத்துக்கு மேலாக உயர்த்தப்பட்ட அந்த நாமம், அந்த நாமத்துக்கு முன்பாக எல்லாம் முடங்கணும். மொபைல் முடங்கணும், நம்ம முடங்கணும், நம்முடைய செயல்பாடுகள் முடங்கணும். எல்லாம் முடங்கணும்னா எல்லாமே அவருக்கு அந்த கீழ்ப்படிதலோட காரியங்களை செய்யணும். எல்லாவற்றையும் ஒதுக்கி விட்டு யாக்கோபை போல அக்கறை படித்து விட்டு அவனுடைய சமூகத்துல அமர்ந்து செபிக்கும் போது கர்த்தர் நம்மோட கூட இடைப்படுவார். பிரைஸ் தி லார்ட். ஆகவே பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தையை நாம் யோசிக்க வேண்டும். கர்த்தருடைய சமூகத்துல நான் அதிகமாய் ஜெபித்த போது, ஆண்டவரே இந்த வருஷம் எனக்கு எதுவும் வெளிப்பாடு கொடுக்கலையே அப்படின்னா ஆண்டவர் தெளிவாக சொல்லிட்டார். உபாகமம் 29 அதிகாரத்துல 28, 29 வாசிக்கலாம். உபாகமம் 29 அதிகாரம் 28, 29. அவர்களை கோபத்தினாலும் உக்கிரகத்தினாலும் மகா எரிச்சலினாலும் அவர்களுடைய தேசத்திலிருந்து வேரோட பிடுங்கி இந்நாளில் இருக்கிறது போல அவர்களை வேறே தேசத்தில் எரிந்து விட்டார் என்று சொல்லப்படும். மறைவானவைகள் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியவைகள். அதான் அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளும். ஆண்டவர் எனக்கு சொன்னது, மறைவானவைகள் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியவைகள், வெளிப்படுத்தப்பட்டவைகளோ இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளின் படியெல்லாம் செய்யும்படிக்கு, இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளின்படியெல்லாம் செய்யப்படும்படிக்கு நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் உரியவைகள். இதுதான் ஆண்டவர் என்னோட பேசினார். மறைவானவைகள் கர்த்தருக்கு உரியவைகள், வெளிப்படுத்தப்பட்டவைகளோ நமக்கு உரியவைகள். அந்த காலையில அந்த வாட்ச்நைட் சர்வீஸ்ல ரொம்ப பிரகாசமான ஒளி நம்முடைய சபை முழுவதும் இருந்ததை பார்த்தேன். ஆனா வெளிப்பாடுகள் வரும்னு காத்திருந்தேன். ஆனா ஒரு வெளிப்பாடும் ஆண்டவர் தரல. அதுதான் மறுநாளே ரொம்ப ஆண்டவர் சமூகத்துல இப்படி கதறிக்கிட்டு இருக்கும்போது கர்த்தர் ஒரு ஊழியக்காரனை கொண்டு என்னோட பேசினார். மறைவானவைகள் கர்த்தருக்கு உரியவைகள், வெளிப்படுத்தப்பட்டவைகளோ நமக்கு உரியவைகள். அவர் என்னமோ எனக்கே பேசின மாதிரிதான் இருந்தது அந்த செய்தியில். உனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தலைன்னா அது மறைவானது. உனக்கு ரகசியத்தை சொல்லாம இருக்க மாட்டார். ஏன் சொல்லல அப்படிங்கிறத பற்றி நீ கன்ஃபியூஷன் ஆகவே கூடாது. அசிஷுவலா நீ ஆண்டவர் சமூகத்துல தரித்திரு, ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார்னு அவர் ப்ராபசியா சொன்னார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அப்படி ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மறைவானவைகள் கர்த்தருக்கு உரியவை. எவ்வளோ காத்திருந்தேன், எவ்வளோ வேலைகள் மத்தியில அவருடைய சமூகத்துல ரொம்ப காத்திருந்தேன், கேட்டுக்கிட்டே இருந்தேன். அப்படி கூட சர்ச்சில் போய் படுத்தேன், ஏதாவது வெளிப்பாடு கிடைக்குமான்னு. 31ஆம் தேதி ஆண்டவர் ஒன்னும் எனக்கு காமிக்கல.
1ஆம் தேதியாவது ஸ்டார்டிங்ல இது சொல்லுவார்னு பார்த்து நின்னேன். பிரகாசமான வெளிச்சத்தை தான் பார்த்தேன். ஆனா ஒன்னையும் ஆண்டவர் எனக்கு காமிக்கல, சொல்லல. அதனால கர்த்தர் சொல்லாத ஒண்ணு நான் சொல்லிட்டு பிழைய மாதிரி அழிஞ்சு போக கூடாது. இப்படி கர்த்தருக்கு காத்திருக்கிற, பொறுமையுடன் காத்திருக்கிற எனக்கு அவர் செவி கொடுப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். எதற்காக அவர் கூப்பிடுதலை கேட்கிறார் என்று சொன்னால், கர்த்தருக்கு காத்திருக்கிற பிள்ளைகளை பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி. நல்லா நீங்க பார்க்கணும், குழியில விழுந்துட்டா கூட தப்பி தவறி எழுந்து வந்துடலாம். குழியில விழுந்துட்டோம், யாரோ கை கொடுத்து இல்ல நம்மளே கூட எதையாவது தரைய பிடிச்சுக்கிட்டு தத்தி தவிர்ந்து மேல ஏறி வந்துடலாம். ஆனா உளையான சேற்றில இருக்கிற நம்ம எழுந்துக்கிறதுக்கு காலை உதைக்க அது உள்ளதான் போகுமே தவிர மேலே வர முடியாது. அப்படி என்றால் நாமை குழியில தள்ளுகிற பல பிரச்சனைகள் வரும். அவைகளுக்காக நம்ம பொறுமையோட காத்திருக்கணும். நம்மை உளையான சேற்றில அமிழ்த்து விடுகிற காரியங்கள் வரும். அதற்காகவும் நாம் பொறுமையோட காத்திருக்கணும். அப்படி காத்திருக்கும் போது கர்த்தர் தூக்கி எடுப்பார். எப்படி என்றால் பேதுருவை தூக்கி எடுத்தது போல நம்மை தூக்கி எடுப்பார். அவர் கரம் பிடித்து நம்மை தூக்கி எடுப்பார். அழகா வேதத்துல பார்க்கிறோம். ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று பேதுரு கூப்பிட்டார். எப்பொழுது? அந்த தண்ணீருக்குள்ளாக அமிழ்ந்து போகும்போது. உடனே கர்த்தர் அவனுக்கு செவி கொடுத்து அவனை கரம் பிடித்து தூக்கி எடுத்தார். அவர் நம்மை எல்லா சூழ்நிலைகள் மத்தியிலேயும் தூக்கி எடுக்க வல்லமை உள்ள தேவனாக அவர் இருக்கிறார். ஆகவே பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தருக்கு பொறுமையோடு காத்திருக்கும் போது அவர் குழியில் இருந்து நம்மை தூக்கி எடுக்கிறார். உளையான சேற்றிலிருந்து நம்மை தூக்கி எடுத்து கண்மலையின் மேல நம்முடைய அடிகளை உறுதிப்படுத்துகிறார். காற்றடித்தாலும் புயல் வந்தாலும் வெள்ள சேதங்கள் வந்தாலும் அது எதுவும் நம்மை பாதிக்காது. அது எதுவும் நம்மை தாக்காது. அது எதுவும் நம்மை எந்த சூழ்நிலையும் அழிக்காது. அப்படி அவர் உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை நம்முடைய வாயில கொடுத்து அநேகர் அதை கண்டு கர்த்தரை நம்பும்படியாக செய்வார். ஆகவே இந்த காலை வேளையில பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தருக்கு பொறுமையோடு காத்திருக்கணும். அடுத்தபடியாக வேத சங்கீதம் 42:5 எப்படியாய் சொல்லுகிறதை பார்க்கிறோம். என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. அவர் சமூகத்து ரட்சிப்பு நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன் என்று சங்கீதக்காரன் தெளிவாக சொல்லுகிறார். மானானது நீரோடைகளை வாஞ்சிக்கிறது போல என் ஆத்துமா தேவன் பேரிலே தாகமாயிருக்கிறது. I have thirsty, my Lord. என் தேவனே, என் ஆத்துமா தாகமாயிருக்கிறது. நம்முடைய உணர்வுகள் தாகத்தோடு இருக்க வேண்டும். நம்முடைய விருப்பங்கள்ல ஒரு தாகம் இருக்க வேண்டும். நம்முடைய மைண்ட்ல, நம்முடைய மனதுல ஒரு தாகம் இருக்கணும். அதுதான் ஆத்துமா. Soul is desire, soul is mind, soul is realize. இதுதான் ஆத்துமா. இந்த ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கணும்.
கலங்கும்படியான சந்தர்ப்பங்கள் வரும். கலங்கும், பயப்படக்கூடாது. திகில் வந்து மூடும், பயப்படக்கூடாது. மரணமே நேரிட்டாலும் அதற்கு தப்பும்படிக்கு சாட்சி ஆகமத்தையும் வேதாகமத்தையும் கவனிக்கிறவர்கள் தங்களுடைய சாட்சியினாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே அவர்களை ஜெயிப்பார்கள் என்று வெளிப்படுத்தலை சொல்லி இருக்கிறார். ஆகவே இந்த காலை வேளையில நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்கு பொறுமையோடு காத்திருக்கிறது மாத்திரம் இல்ல, ஆத்துமாவை பார்த்து சொல்லணும், நீ கலங்காதே என் ஆத்துமாவே, என் உணர்வுகளே நீ கலங்காதே. எனக்குள் இருக்கிற 1000 விருப்பங்கள், அந்த விருப்பங்களே நீ கலங்காதே. மனசே நீ கலங்காதே, ஒன்றை செய், உன் தேவனை நோக்கி அமர்ந்து காத்திருக்கும் போது அவருடைய சமூகத்தின் ரட்சிப்பின் நிமித்தம் நம்மை இன்னும் அதிகமாய் துதிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு காரியங்களை கைகூடி வர பண்ணுவார். அவருடைய சமூகத்தின் ரட்சிப்பு, அந்த சமூகத்தின் ரட்சிப்பு சகேயுவுக்கு வந்தது. அவருடைய சமூகத்தின் ரட்சிப்பு லூக்கா 7:37 பாவியான ஸ்திரீக்கு வந்தது. அவருடைய சமூகத்தின் ரட்சிப்பு தொழுநோயாளியா இருந்த சீமோனுக்கு வந்தது. அவருடைய சமூகத்தின் ரட்சிப்பு மரித்து கிடந்த எவீருவின் மகளுக்கு வந்தது. அவருடைய சமூகத்தின் ரட்சிப்பு, இப்படி பைபிள்ல சொல்லிக்கிட்டே போனோம். எரிகோவின் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்த அவர்களுக்கு அந்த ரட்சிப்பு வந்தது. அவருடைய சமூகத்தின் ரட்சிப்பினாலே நம்மை ரட்சிக்கிறவர். ஆகவே இந்த காலை வேளையில நம்முடைய ஆத்துமா கலங்குவதிலிருந்து நாம் விடுபட வேண்டும். அடுத்த அதே வார்த்தை, அதே சங்கீதத்தில 11வது வசனத்தில பார்த்தோன்னு சொன்னா, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், நீ ஏன் எனக்குள் தேங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். முதல்ல சொல்றாரு, அவர் சமூகத்து ரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். இங்க சொல்றாரு, என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். நம்முடைய முகத்துக்கு ரட்சிப்பை வைத்திருக்கிறார். ஆகவே இந்த காலை வேளையில நம்முடைய முகத்தில ஒரு ரட்சிப்பு, ஒரு பிரைட்னஸ், ஒரு பிரகாசம், சாப்பிட்டாலும் சாப்பிடாவிட்டாலும் உடுத்தினாலும் உடுத்தாவிட்டாலும் ஆண்டவர் நமக்குள்ளே இருந்தா ஒரு பிரகாசம். நீங்க வேணா ஜெபம் பண்ணி பாருங்க, ஒரு 3 நாள் தண்ணி கூட குடிக்காம கர்த்தருடைய சமூகத்துல ஜெபிச்சு பாருங்க. 4வது நாள் காலையில உங்க முகம் தேவ தூதன் முகம் போல பிரகாசிப்பதை உணர முடியும். ஏதோ ஒரு மாற்றம் நடக்கிறத பார்க்க முடியும். நம்ம தான் உபவாசிக்கிறதே இல்லையே, காத்திருக்கிறதே இல்லையே, காலங்களை கர்த்தருக்கு கொடுக்கிறதே இல்லையே. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை செய்யறோம், நம்ம என்ன யோசிக்கிறோமோ அதை செய்யறோம், நம்ம தொட்டதெல்லாம் தொலங்கணும்னு நினைக்கிறோம். சில நேரங்கள்ல கர்த்தர் நம்மை மௌனமாகி விடுவார், பேச மாட்டார். காத்திருக்கு, இன்னும் அதிகமாய் காத்திருக்கு. டெய்லி காத்திருக்கிறத விட பதில் வர்ற வரைக்கும் காத்திருக்கணும். அப்பதான் அவருடைய முகத்திற்கு ரட்சிப்பு, அவருடைய முகத்திற்கு பிரகாசம், அவருடைய முகத்திலே ஒரு ஒளிவட்டம் வருவதை நாம் பார்க்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். அடுத்து சங்கீதக்காரன் அழகா சொல்றார், சங்கீதம் 52:9 நீரே இதை செய்தீர். பாருங்க எவ்வளவு அருமையான வார்த்தை. ஆமென். நீரே இதை செய்தீர்.
செய்தீர் என்று நீரே இதை செய்தீர் என்று உம்மை என்றென்றைக்கும் துதித்து உம்மை என்றென்றைக்கும் துதித்து உமது நாமத்திற்கு காத்திருப்பேன். உமது நாமத்திற்கு காத்திருப்பேன். உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு முன்பாக உமது பரிசுத்தவான்களுக்கு முன்பாக அது நலமாயிருக்கிறது. அது நலமாயிருக்கிறது. நலமாயிருக்கிறது. 8வது வசனத்துல நீங்க படிச்சீங்கன்னா சங்கீதக்காரன் சொல்றாரு, நானோ கர்த்தருடைய ஆலயத்திலே பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன். தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நம்பி இருக்கு. கர்த்தரை நம்பாம எரேமியாவில நாம் படிக்கிறோம். 17ஆம் அதிகாரத்துல 5வது வசனத்துல நாம் படிக்கிறோம். எடுத்து படிமா மகளே. எரேமியா 17:5. மனுஷர் மேல் நம்பிக்கை வைத்து என்ன அழகா சொல்றாரு. மனுஷர் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்காம நேரங்களை வீணடித்து காலங்களை வீணடித்து வேதத்தை படிக்காம ஜபிக்காம இருக்கிற மனுஷன் அதுதான் சபிக்கப்பட்டவன் சொல்லுது. கர்த்தருக்கு காத்திருக்கலன்னா எல்லாம் நமக்கு வந்து இருக்கும், குட்டி போடும். ஆமா, ஆகவே கர்த்தருக்கு நம்ம காத்திருக்க, கர்த்தருக்கு காத்திருக்கிற சமயத்திலே கர்த்தர் நமக்கு அது 7வது வசனத்துல என்ன சொல்றாரு பாருங்க. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இப்போ கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்காம டைம் இல்ல டைம் இல்ல டைம் இல்ல, நமக்கு சுத்துறதுக்கு டைம் இருக்குது, வேலைக்கு போறதுக்கு டைம் இருக்குது, எல்லாத்துக்கும் கர்த்தருக்கு நேரத்தை ஒதுக்கு, காத்திரு. சும்மா சப்பக்கட்டு கட்டக்கூடாது. இந்த கிராமத்துல தெருக்கூத்து நடத்துவாங்க. தெருக்கூத்து நடத்தும் போது மிருதங்கம் வாசிக்கிறவன் திடீர்னு வராம போயிடுவான். அறகுறையா மிருதங்கம் வாசிக்கிறவன் என்ன செய்வான்னா அவன் இஷ்டத்துக்கு அடிச்சிடுவான். பாட்டுக்கும் அந்த வாசிப்புக்கும் சம்பந்தமே இருக்காது. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தாளம் போட்டுக்கிட்டே இருப்பான். எப்படியாவது அந்த தெருக்கூத்து முடிக்கணும் என்பது அவனுடைய ஒரு தீர்மானம். அவனாவது சப்பக்கட்டு கட்டிட்டு தெருக்கூத்தை ஜெயிச்சு முடிச்சு ஆடி முடிச்சிடறான். ஆனா நம்ம வாழ்க்கையில எப்பவும் கூத்தாவே இருக்கணும். அதனால்தான் நம்முடைய காரியங்கள் நிலைவரப்படுறது இல்லை. நம்ம காத்திருக்கிறது நடக்கிறது இல்லை. காத்திருந்தா தானே நடக்கும். ஆகவே சங்கீதக்காரன் அழகா சொல்ற, கர்த்தருடைய ஆலயத்திலே பச்சையான ஒலிவ மரம் போல் இருக்கு. எவ்வளவு பேர் பச்சையான ஒலிவ மரமா இருக்கிறோம். எத்தனை பேரு நம்ம வாழ்க்கையில ஒரு பாஸ்பரிட்டி லைஃப்ல இருக்கிறோம். பாஸ்பரிட்டின்னா வீடு வாசல் காரு பங்களா அது இல்லை. ஸ்பிரிச்சுவலா நீங்களும் நானும் ஸ்பிரிச்சுவலா ஒரு பாஸ்பரிட்டி, ஒரு செழிப்பு, ஆவிக்குரிய செழிப்பு நம்முடைய உள்ளான மனுஷன்ல இருக்க 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 வளர வளர இதெல்லாம் வரும் வரும் போயிடும். யோபு கூட 10 பிள்ளைங்க இருந்தாங்க, போயிட்டாங்க. அவன் அழகா தைரியமா அவன் இருதயம் கர்த்தருக்கு காத்திருக்கிறதுனால பேய பார்த்து ஆண்டவர் சொல்லிட்டார், அவன் ஜீவனுக்கு ஒன்னும் செய்யாத, அவனை விட்டு ஜீவனை விட்டுட்டார். இந்த உலகத்தின் அதிபதியாகிய சாத்தான் யோபுவின் ஜீவனை விட்டுட்டார். அந்த ஜீவனை தேவனுக்குள் இருக்கிறது. வேணா நீங்க வாசிங்க. எபி கொலேசியர் 3ஆம் அதிகாரம்
1வது வசனத்திலிருந்து 4 வசனங்களை படிச்சீங்கன்னா அங்க நமக்கு ஒரு தெளிவு உண்டா? ஆமா, 3ஆம் அதிகாரம் 1, 2, 3, 4. நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிற இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். இடத்தில் உள்ள மேலானவைகளையே தேடுங்கள், பூமியில் உள்ளவைகள் அல்ல, பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். மேலானவைகளையே நாடுங்கள். ஏனென்றால் இதுதான் நம்ம அடிக்கோடிட்டுக் கொள்ளணும். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுக்குள் தேவனுடனே கூட மறைந்திருக்கிறது. இந்த யோபுவின் ஜீவன் தேவனுக்குள் மறைந்திருந்தபடியினால்தான் கலங்காம பதட்டம் அடையாம உடம்பெல்லாம் புண்ணுகள் இருந்தாலும் ஓட்டை எடுத்து சொரிஞ்சுக்கிட்டு அந்த சாம்பல் அந்த புண்ணுங்க மேல தடவி எவ்வளவு வேதனையா இருக்குன்னு யோசித்து பாருங்க, கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு காலில் சின்ன காயம் பட்டாவே ஒரு சின்ன வருத்தம் இருந்துகிட்டே இருக்கும். எப்படியோ தெரியல, சைட்ல போகும்போது கால் ஸ்லிப் ஆகி தகுடு பட்டுச்சான்னு தெரியல, கீழே ஒரு சின்ன ஒரு கோடு தான், ஆனா அவ்வளோ வலி வலிக்குது. யோபுக்கு எவ்வளவு வலி இருந்திருக்கு கற்பனை பண்ணி பார்க்க. ஆனாலும் அவர் சொல்றார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அந்நிய கண்கள் எல்லாம் என் கண்களே அவரை காணும். என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். ஆகவே இந்த காலை வேளை பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தருடைய ஆலயத்திலே பச்சையான ஒலிவ மரமாய் விளங்க வேண்டும். கிருபையை மாத்திரம் டிபெண்ட் பண்ணி இருக்கு. அப்படி இருக்கும்போதுதான் சொன்ன முடியும். சில காரியங்களை இந்த வாதத்துல நீங்க இந்த சங்கீதத்துல படிச்சீங்கன்னா தெரியும். இந்த சங்கீதத்துல பிராக்கெட்ல போட்டுக்கிறாங்க பாருங்க, தாவீது அபிமெலேக்கின் வீட்டுக்கு வந்தான் என்று ஏதோமியனாகிய தோவேக்கு வந்து சவுலுக்கு அறிவித்த பின்பு தாவீதினால் பாடப்பட்டு ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட மஸ்கீல் என்னும் சங்கீதம். தாவீது எங்க ஒளிஞ்சிருக்கிறான்னு தோவேக்கன்றவன் போய் சொல்றான். அவன் கர்த்தருடைய ஆலயத்துல வந்து தெளிவாக அபிமெலேக்கிட்ட வருகிறான். அவன் பட்டயத்தை, கோலியாத்தின் பட்டயத்தை தாவீது கையில கொடுக்க, இதை அறிஞ்ச காரியத்தை தோவேக்கன்றவன் போய் சொல்றான். பாருங்க அன்பானவர்களே, நம்ம நல்ல சத்தியத்தை கவனிக்க. பலவானே பொல்லாப்பில் ஏன் பெருமை பாராட்டுகிறாய், தேவனுடைய கிருபை என்னாலும் உள்ளதுன்னு சொல்றான். இவனை கொல்றதுக்கு அப்படி செய்யும் போதுதான் இவங்க அழகா முடிக்கும் போது சொல்றாரு, நானும் தேவனுடைய ஆலயத்திலே பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருப்பேன். எனக்கு எது இருக்குதோ இல்லையோ, என ராஜா ஆக்குறாரோ ஆக்கலையோ, நான் கர்த்தருடைய ஆலயத்திலே மாத்திரம் பச்சையான ஒலிவ மரம், கரளையாய் போன செடியை போல அல்ல, பச்சையான ஒலிவ மரம் போல இருப்பேன். என ஒலிவ மரம் சீக்கிரமாய் பட்டு போகவே போகாது. 2000 வருஷத்துக்கு மேலாக கெத்செமனே தோட்டத்திலிருந்து ஒலிவ மரம் இன்னும் இருக்குதுன்னு போய் வந்து சொல்றாங்க. பாருங்க, அப்படி நம்ம தேவனுடைய ஆலயத்திலே பச்சையான ஒலிவ மரமா இருக்கு. உமது நாமத்திற்கு காத்திருப்பேன், உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு முன்பாக அது நலமாய் இருக்கும்னு அழகா சங்கீதக்காரன் சொல்றார். இந்த காலை வேளையில கர்த்தருக்கு காத்திருந்து பச்சையான ஒலிவ மரம் போல கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கலாம். கர்த்தராகிய தேவன் நமக்கு சகலத்தையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. இந்த நாள்ல கூட ஜப குறிப்பு எபிமா சொல், இன்னைக்கு ஆராதனைக்குரிய காரியங்கள்
உலகத்தில் நடக்கிற ஆராதனைக்குரிய காரியங்கள்லாம் மனசுல வச்சு ஒரு சில குறிப்புகளை சொல்லி நம்ம ஜெபிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள்ல கூட நம்ம